வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், இஃப் லக்னம் சுபத்துவம் பட் லக்னாதிபதி இஸ் பாவத்துவம் இன் 11th house, பட் 7th ஆதிபத்தியம் ஆட்சி and 7ஆம் பாவகம் சுபத்துவம், does that mean wife will be higher status and very caring அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே பிரதர், எப்போதுமே லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னாலே 32 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்க. ஓகேங்களா? 32 வயசுக்கு பிறகு திருமண அமைப்புகளை பண்ணுங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பார்க்கணும்னாலும் கூட லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். 11ஆம் பாவகம்ன்றது லாப பாவகம் இல்ல. லக்னம் சுபத்துவமா இருக்கிறாங்க, 7ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, 7ஆம் அதிபதி சுபராகி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்றது 7ஆம் பாவகம் சுபத்துவம்னு சொல்லிட்டீங்க. 7ஆம் பாவகம் பாவகாதிபதி சுபராகி 7ஆம் இடத்துல இருந்தா உங்களை விட நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல மனைவி வர போறாங்கன்னு அர்த்தம். 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னா அது கூட எந்த அமைப்புகள்லன்னு பாருங்களேன். சில இடங்கள்ல 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது உங்களை விட உங்களுடைய கணவனோ மனைவியோ பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். 7ஆம் பாவகம் சுபத்துவம் ஆயிருச்சு அப்படின்னாலேயே நல்ல திருமண வாழ்க்கை அமைய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, எப்போ அமைய போகுது அப்படின்றத தசாபுத்திகளை நீங்கள் பார்க்கணும். ஒருவேளை ராசி லக்னத்தின் அமைப்புகளில் 2, 7, 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் தாமதமாக தான் இருக்கும். குழந்தை அமைப்பையும் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதமான அமைப்பில் நடக்கும். ஆனால் நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சே ஆகணும். இன்னொன்று, லக்னம் லக்னாதிபதி 2 பேரும் சுபத்துவம் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய அமைப்புங்க. லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி இயல்பாக இருக்கிறாரு, பாபத்துவமாக இருக்காருன்றது எந்த அமைப்புகளில் இயல்பாக பாபத்துவமாக சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய லக்னாதிபதிக்கு ஒரு அளவில் உள்ளுக்குள்ள சந்தேகம் மாதிரியான குணங்கள் இருக்கும். செவ்வாயின் அமைப்புகளில் இருக்கக்கூடியவருக்கு அவர் அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆவார். கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி புதன்னா ஒரு மாதிரி மாறுவார். குருனா கெடவே மாட்டார். குரு, சந்திரன், சூரியன், செவ்வாயின் பார்வையில் கெட மாட்டாங்க. சுக்கிரன் உள்பட தனித்தனியாக சனியோட சேர்ந்து பார்க்காம இருக்கிற பட்சத்தில் அப்போ இந்த தன்மைகள்லாம் நல்லது. இயல்பாக 7ஆம் பாவகம் வலுத்துருச்சுனாலே நல்ல பார்ட்னர்ஷிப் வரப்போகுது. 7ஆம் அதிபதி ஒரு அளவுக்கு சுபத்துவமாக வலுத்திருக்கிறாருன்றதெல்லாம் அட்டகாசமான அமைப்பு. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க. ஆனால் உங்களுடைய பார்ட்னர்னு வரக்கூடியவர் உங்களை விட நல்ல ஏர்ன் பண்ணக்கூடியவர், உங்களுடைய நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிறவர், உங்களை விட நல்ல ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் இருக்கிறவர், உங்களை விட சம்பாதிக்கிறவர், உங்களோட டைட்டில் இருக்கிறவர், அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிச்சயமாக வரும். அப்போது இந்த அமைப்புகளில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்வுக்கு உங்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய தசாபூத்திக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக அமையும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.